தாத்யா பாட்டீலின் தாயாரான பாய்ஜாபாயி என்ற பெயர் கொண்ட பெண்மணி சோள ரொட்டிகள் நிரம்பிய ஒரு கூடையை தலைமேல் வைத்துக்கொண்டு மதிய நேரத்தில் காட்டினுள் செல்வார். முட்செடிகள் மீதும் புதர்கள் மீதும் நடந்து சென்று மைல் கணக்காக கானகத்தில் அலைந்து இந்த பைத்தியகார பக்கீர், அதாவது பாபா எங்கிருக்கிறார் என்று கண்டுபிடித்து அவருடைய பாதங்களில் விழுந்து நமஸ்கரிப்பாள். அவருடைய அன்பும் பெருந்தன்மையும் எத்தகையது! மரங்களிடையேயும் காட்டினுள்ளும் சென்று எளிய உணவான சோள ரொட்டியையும் பாஜியையும் பாபாவுக்கு கொடுத்து பிற்பகல் நேரத்தில் உணவு இடுவார். இந்த மாபெரும் பக்தி பூர்வமான சேவையை பாபா தம்முடைய கடைசி நாள் வரையிலும் மறக்கவில்லை. இதை நன்கு ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு பாய்ஜாபாயின் மகனுக்கு வளமான வாழ்வை அளித்தார். அவருடைய அனைத்து வாரிசுகளுக்கும் இன்று வரை உயர்ந்த நன்மைகளையும் சுகமான வாழ்க்கையையும் சாயி அளித்து வருகிறார். பாய்ஜாபாயும் அவருடைய கணவரும் பக்கீரின் மீது திடமான நம்பிக்கையும் விசுவாசமும் வைத்திருந்தனர். வாஸ்தவத்தில் அவர்கள் இருவரும் இந்த பக்கீரை இறைவனாகவே கருதினார்கள். இந்த பக்கீர், அதாவது சாயி, ஆழ்ந்த தியானத்தில் இருப்பார். பாய்ஜாபாயி அவர் எதிரில் ஒரு இலையை போட்டு கூடையில் இருக்கும் உணவை எடுத்து இலையின் மேல் பரிமாறி பிரயத்தனம் செய்து பக்கீரை உண்ண வைப்பார். பாபா எப்பொழுதும் சொல்லுவார், ஆண்டித்தனமே உண்மையான அரச போகம். ஏனெனில் ஆண்டியாக இருப்பதே நிரந்தரம். செல்வம் எங்கும் நிலைக்காது. எப்படி ஓடிவிடுகிறது பாரீர். பிற்காலத்தில் பாபா காட்டை துறந்து கிராமத்திலேயே வசிக்க ஆரம்பித்தார். மசூதியிலேயே உணவுண்ண ஆரம்பித்தார். இந்த பாய்ஜாபாயி தாயாருடைய கஷ்டங்களுக்கு ஒரு முடிவேற்பட்டது. மசூதிக்கு கொண்டு வந்து அப்பொழுதும் அந்த தாயார் சாயிக்காக உணவளிப்பார். அவருக்கு பிறகு தாத்யாவால் இது கடைபிடிக்கப்பட்டது. எவருடைய இதயத்தில் வாசுதேவன் எப்பொழுதும் உரைகிறாரோ அந்த ஞானி புனிதமானவர். அரிய பெரிய அதிர்ஷ்டத்தால் ஞானிகளுடன் புனித சங்கமமெனும் வைபவத்தை பெறும் பக்தர்களோ அதைவிட புண்ணியசாலிகள். தாத்யா ஒரு மகா பாக்யவான். மகிழ்சாபதியும் பூர்வஜன்ம புண்ணியங்கள் பல சேர்த்தவராக இருக்க வேண்டும். ஏனெனில் அவர்கள் இருவருமே பாபாவுடன் கூட இருப்பதென்னும் முன்னுரிமையை சரிசமமாக அனுபவித்தார்கள். ஏனென்றால் சாயியுடன் மசூதியில் உறங்குவதற்கு இவர்கள் இருவரும் கூடவே இருப்பார்கள். மகிழ்சாபதியும் தாத்யாவும் 14 முழு ஆண்டுகள் மசூதியில் பாபாவுடன் உறங்கினார்கள். ஓ, எவ்வளவு அற்புதமான காலம் அது!